Hi, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா CTSE 2024 ல கேட்ட EMF questions தான் பார்க்க போறோம். First question, the work done by the force F is equal to 4ax minus 3ay plus 2az in giving a 1 nanocoulomb charge, a displacement of 10ax plus 2ay minus 7az meter is. அதாவது ஒரு 1 nanocoulomb charge வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு இடத்துக்கு மூவ் பண்றாங்க. அப்போ நமக்கு ஃபோர்ஸ் என்ன கிடைக்குதுன்னா இந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. அப்போ ஒர்க் டன் என்னன்னு கேட்காங்க. சோ ஒர்க் டனோட ஃபார்முலா என்னன்னா F equal to F dot d. ஓகேவா? அப்போ இங்க F என்ன 4ax minus 3ay plus 2az dot product of 10ax plus 2ay minus 7az. அப்போ டாட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். xo டாட் பண்ணோம். அதாவது ax dot ax equal to 1, y dot y 1. அப்போ 4ax into 10ax equal to 40 minus 3ay plus 2ay equal to minus 6 plus 2az into minus 7 equal to minus 14. அப்போ 40 minus 20 which is equal to 20 joule. இங்க வந்துட்டு நம்ம 1 nanocoulomb charge தான் டிஸ்பிளேஸ் பண்றோம். அப்போ 20 nanojoule. So இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் 20 nanojoule. Next question, the value of standing wave ratio in free space for a transmission coefficient equal to minus 1/3 கேட்டிருக்காங்க. அதாவது transmission coefficient இல்லனா reflection coefficient சொல்லிக்கலாம். அது வந்துட்டு கொடுத்திருக்காங்க. நமக்கு SWR என்னன்னு கேட்டிருக்காங்க. So SWR equal to 1 plus mod of reflection coefficient divided by 1 minus mod of reflection coefficient. அப்போ 1 plus modulus ல 1 minus 1/3 இருந்துச்சுனா நம்ம 1/3 தான் எழுதிப்போம். So 1 plus 1/3 divided by 1 minus 1/3. அப்ப நமக்கு என்ன வரும்? LCM எடுத்தோம்னா 3 plus 1/3 divided by 3 minus 1/3. அப்ப நம்ம எடுத்தோம்னா 4/3 into 3/2 னு வரும். சோ நம்ம இத கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 2. சோ இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னா 2. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா PK Learning ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை.